கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் தர்பூசணி பழசிறுமி. உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழ்ல எழுதினவங்க சுகுமாரன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். கதை 14. மந்திரப்பை. ரஷ்ய நாட்டு நாடோடி கதை. முன்னொரு காலத்தில் ஒரு காட்டின் அருகே ஒரு தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தனர். தாத்தா காட்டில் உள்ள விலங்குகளை பிடித்து தருவார். பாட்டி சமையல் செய்ய இருவரும் சாப்பிடுவர். விலங்குகள் கிடைக்காத சமயத்தில் பாட்டி தாத்தாவை திட்டுவார். சில நேரம் அடியும் கிடைக்கும். ஒரு நாள் தாத்தா ஒரு கொக்கை பிடித்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கொக்கு அவரிடம் சொல்லியது, தாத்தா தாத்தா, என்னை விட்டுடுங்களேன், உங்களுக்கு ஒரு மந்திர பை தர, இனி உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது என்றது. தாத்தாவும் கொக்கை விட்டுவிட்டார். கொக்கு மந்திர பையை கொடுத்தது. பசியாக இருக்கும்போது மந்திர பையிடம் 2 பேரும் வெளியே வாங்க என்று சொன்னால் உணவு கிடைக்கும். சாப்பிட்ட பிறகு 2 பேரும் உள்ளே போங்க என்று சொல்ல வேண்டும் என்று கொக்கு சொன்னது. கொக்கு பறந்து போனது. தாத்தா மந்திர பையிடம் 2 பேரும் வெளியே வாங்க என்று சொன்னார். பையிலிருந்து 2 சிறுவர்கள் வெளியே வந்தனர். இருவரும் மேஜையை கொண்டு வந்தனர், நாற்காலியை கொண்டு வந்தனர், நிறைய தட்டுகளில் சுவையான உணவை கொண்டு வந்தனர். தாத்தா சாப்பிட்டார், வயிறார சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்ததும் 2 பேரும் உள்ளே போங்க என்றார் தாத்தா. கண் சிமிட்டும் நேரத்திற்குள் எல்லாமே பைக்குள் சென்று மறைந்தன. தாத்தா வீட்டுக்கு திரும்பும் வழியில் ஒரு விறகு வெட்டியின் வீடு இருந்தது. அவ்வீட்டில் அவருடைய மனைவியும் 3 மகள்களும் வசித்தனர். அவர்கள் பசியோடு இருந்தனர். அவர்களுக்கு உணவு தருவதாக தாத்தா கூறினார். தாத்தா தரையில் பையை வைத்து 2 பேரும் வெளியே வாங்க என்றார். 2 சிறுவர்கள் சுவையான உணவுகளை கொண்டு வந்தனர். விறகு வெட்டியின் மனைவிக்கும் மகளுக்கும் நம்ப முடியவில்லை. நன்றாக சாப்பிட்டனர். தாத்தா 2 பேரும் உள்ளே போங்க என்றவுடன் எல்லாம் மறைந்தன. விறகு வெட்டியின் மனைவி அந்த மந்திர பையை அபகரிக்க நினைத்தாள். தாத்தா தோட்டத்தில் இருந்தபோது விறகு வெட்டியின் மகள்கள் பையை எடுத்துக்கொண்டனர். அதே மாதிரி ஒரு பையை வைத்து விட்டனர். தாத்தாவுக்கு பை மாறியது தெரியாது. வீட்டுக்கு வந்து, உனக்கு சுவையான உணவு தரப்போகிறேன், என்னிடம் மந்திரப்பை இருக்கிறது என்று கூறினார். தரையில் பையை வைத்து 2 பேரும் வெளியே வாங்க என்றார். ஆனால் ஒன்றுமே வரவில்லை. பாட்டிக்கு கடும் கோபம் வந்தது. தாத்தாவுக்கு 2 அடி கிடைத்தது. அடுத்த நாள் காலை தாத்தா காட்டுக்கு போனார். கொக்கை கூப்பிட்டார். கொக்கு வந்தது. தாத்தா நடந்ததை கூறினார். கொக்கு இன்னொரு பையை கொடுத்தது. இதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி இழந்த பையை மீட்டுக் கொள்ளும்படி கூறியது. தாத்தா பையை தரையில் வைத்து 2 பேரும் வெளியே வாங்க என்று கூறினார். 2 சிறுவர்கள் வெளியே வந்தனர். தாத்தாவை பிரம்பால் அடித்தனன். தாத்தா நிறுத்து நிறுத்து என்று கத்தினார். அடி நிற்கவில்லை. 2 பேரும் உள்ளே போங்க என்றதும் சிறுவர்கள் மறைந்தனர். தாத்தா விறகு வெட்டியின் வீட்டிற்கு வந்தார். இந்த மந்திர பை முதல் பையை விட சிறந்தது என்று கூறினார். தாத்தா தோட்டத்திற்கு போனார். விறகு வெட்டியின் மகள்கள் மந்திர பையை எடுத்துக்கொண்டு வேறொரு பையை மாற்றி வைத்தனர். பிறகு அவர்கள் 2 பேரும் வெளியே வாங்க என்று கூறினர். 2 சிறுவர்கள் வெளியே வந்து விறகு வெட்டியின் மனைவியையும் மகள்களையும் பிரம்பால் அடித்தனர். அவர்கள் நிறுத்து நிறுத்து என்று கத்தினார்கள், கெஞ்சினார்கள். அடி நிற்கவில்லை. விறகு வெட்டியின் மனைவி தாத்தாவை நிறுத்த சொல்லும்படி கேட்டார். முதல் மந்திர பையை தந்து விடுவதாக கூறினாள். 2 பேரும் உள்ளே போங்க என்று தாத்தா கூறியதும் சிறுவர்கள் மறைந்தனர். விறகு வெட்டியின் மனைவி முதல் பையை கொடுத்து விட்டாள். தாத்தா 2 பைகளுடனும் வீட்டிற்கு வந்தார். தான் சொன்ன மந்திரப்பை இதுதான் என்று கூறி 2வது பையை கொடுத்தார். 2 பேரும் வெளியே வாங்க என்று பாட்டி கூறினார். 2 சிறுவர்கள் வெளியே வந்து பாட்டியை பிரம்பால் அடித்தனர். காப்பாற்ற சொல்லி பாட்டி கதறினார். 2 பேரும் உள்ளே போங்க என்று தாத்தா சொன்னவுடன் சிறுவர்கள் மறைந்தனர். இப்போது தாத்தா முதல் பையை எடுத்து வைத்து 2 பேரும் வெளியே வாங்க என்றார். 2 சிறுவர்கள் சுவையான உணவுகளை கொண்டு வந்தனர். பாட்டி சாப்பிட்டு மகிழ்ந்தார். அதற்கு பிறகு பாட்டி தாத்தாவை திட்டவோ அடிக்கவோ செய்வதில்லை. இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.